மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 36 வரைக்கும். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இன்றைக்கு என்னன்னா எப்பத்தா எழுதிங்க. எப்பத்தாவை குறித்து தான் நான் பேச போகிறேன். எப்பத்தானா அதற்கு என்ன அர்த்தம்? திறக்கப்படுவாயாக. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று ஒரு அர்த்தம். எப்பத்தாவை குறித்து அந்த வார்த்தையை மையமாய் வைத்து கர்த்தர் உங்களோடு என்னோடு இன்றைக்கு பேசுவாராக. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் என்ன போட்டு, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து. கொன்னை வாய்னா என்னதுங்க? திக்குவாய் இல்லை, கோணவாய். அல்லேலூயா. திக்குவாயும் இல்லை, ஊமையும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு வார்த்தை சரியாகவே வராது. பாதி தான் வரும், பாதி பேச முடியாது. பாதி தான் வார்த்தையே வரும், பாதி கூட வராது. அவர் சொல்ல வரதை சரியா சொல்ல முடியாது. அதுதான் கொன்னை வாயுடைய என்ன போட்டிருக்கு? கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி இருக்க வசனம்லாம் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அற்புதங்களை செய்து வந்து கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் இன்னொரு பேஷண்ட்டை கூட்டின்னு வராங்க. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் அழைத்து வருகிற ஒரு காரியம். அப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஒரு சரியாக பேச முடியல, செவிடு. நான் எப்படி அதை படிக்கும்போது என்ன நிறைய விளக்கம் கிடைத்ததுன்னா, ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லாக செவிடாக இருக்கும்பொழுது அவனுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. ஏன்னா வார்த்தையுடைய அனுபவம் அவனுக்கு, செவியுடைய திறன் இல்லைன்னா அவனால் பேச முடியாது. அதனால தான் அவன் கொன்னை வாயுடைய ஒரு நபராய் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட எடுத்துன்னு வந்து நிறுத்துகிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? உங்கள் கையை அவர் மேலே வையுங்க. ஏன்னா அவர் நிறைய சுகத்தை கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. கடைசியாக ஏசப்பா என்ன சொல்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா. அல்லேலூயா. எப்பத்தா என்ற ஒரு அரபிக் வேர்டுன்னு நினைக்கிறேன். அதோடைய மீனிங் என்னென்னா திறக்கப்படுவாயாக. நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வழி வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற எல்லா வழி வாசல்களை எத்தனை ஊமை எத்தனை செவிடாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு திறப்பார். அல்லேலூயா. எப்பத்தான்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒரு நாட்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்பதை நான் சந்தேகம் இல்லாமல் உங்களோடு பேச நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. எப்பத்தான்று அவர் முடிக்கிறார். அப்போது ஃபஸ்ட்டு என்னன்றது? கொண்டை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை ப்ளஸ் பண்ணுங்கப்பான்றாங்க. ரிசல்ட் எப்பத்தான் முடியுது. இதுக்கு நடுவில் நான் 2 விஷயத்தை நான் பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ரெண்டாவது வசனம் வாசிங்க 33. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. தனியே அழைத்து கொண்டு போய் அண்டர்லைன் பண்ணிங்க. தனியே. இப்போ சர்ச்சில் வரவங்க ஒரு உடம்பு சரியில்லை, ஜபம் இங்கே தானே பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? தனியே, யாரும் இல்லை, அவனை மட்டும் எங்கே எடுத்துன்னு போகிறாரு? தனியாக. எப்பத்தான்ற ஒரு வார்த்தை நிறைவேறணும்னா நான் விசுவாசிக்கிறேன் ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்துவார். என்ன படுத்துவாருங்க? தனிமைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஏசப்பா ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னென்னா உங்களை செப்பரேட் பண்ணிவிடுவார், பிரித்து எடுத்துடுவார். அல்லேலூயா. தனிமைப்படுத்தும் பொழுது தான் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் பின்னாடி. அல்லேலூயா. தனிமைப்படுத்துகிறார். நாங்கள் என்ன சொல்கிறாரு? அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தனியாக கூட்டுட்டு போயிடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தனிமை வரும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் எப்போ நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ எப்பத்தான் நிறைவேறும். அல்லேலூயா.
எப்போ உங்களை பிரித்தெடுக்கிறாரோ எப்போ தான் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா இருக்கிற இடத்துலேருந்து நம்மளை தனியாக எடுத்துகிட்டு போகிறாருன்னா அங்கே எப்போத்தான்ற வார்த்தை வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கே ஒரு வாசலை அவர் திறக்க போகிறார். மூடப்பட்ட கதவு அங்கே திறக்கப்படும். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய். அல்லேலூயா. நம்ம நிறைய வாட்டி தனியாக வரத்துக்கு பயப்படுறோம். எங்கே போனாலும் கும்பல் தான், எங்கே போனாலும் இதுதான். கர்த்தர் சில நேரத்தில் தனியாக அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேவை கூடாரத்தின் வெளியில் தனியாக அழைத்து தான் பேசுகிறாரு. யாத்திராகமம் 33:7 வாசித்திங்கன்னா கூடாரத்தை விட்டு அவனை வெளியில் எடுக்கிறார். அல்லேலூயா. கும்பலோடெல்லாம் அவர் பேசவே இல்லை. எப்பப்பெல்லாம் தனியாக உங்களை அழைக்கிறாரோ, எப்போ தனிமைப்படுத்துகிறாரோ, கர்த்தர் எப்பத்தா என்ற ஒரு வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எப்பத்தான்ற ஒரு வார்த்தையை நிறைவேற்றுகிற நாள். 1 ராஜாக்கள் 19 வாசிக்கிறோம். எலியாவை ஒரு இடத்துல தனியாக அழைத்து மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஜனம் இருக்கும்போது பேசலை. யாரோடு பேசுகிறாரு? தனியே அழைத்து. எங்கெங்க? தனியே அழைத்து. அல்லேலூயா. யாக்கோபோடு ஆதியாகமம் 32 வாசிக்கிறோம். யாக்கோபை தனியே வைத்து தான் தொடை சந்து சுருங்குற அளவுக்கு என்ன பண்ணுறாரு? அது வரைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறேன். தனியாக தான் கூப்பிட்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமை எழுத்திங்கன்னா இனத்தையும் தேசத்தையும் விட்டு நீ தனியாக போ. அல்லேலூயா. எங்கே உங்களை பிரித்து தனிமைப்படுத்துகிறாரோ நான் விசுவாசிக்கிறேன் எப்பத்தான் அங்கே நிறைவேறும். அல்லேலூயா. அங்கே வாழ்க்கை திறக்கப்படும். அல்லேலூயா. பவுல சுவிசேஷத்துக்கு தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறாரு. இன்றைக்கி ஊழியம் பண்ணோன்னா 10 சிஸ்டரை கேட்குறோம், நீங்கள் வரீங்களா, நான் வரீங்களா, நாங்கள் தனியாக ட்ராக்ஸ் எடுங்க போயினே இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கும்பல் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். கும்பலே தேவையில்லை. கர்த்தர் என்னைக்கு உங்களை பிரித்து எடுக்கிறாரோ, நம்ம ஜாதி ஜனங்கள்லேருந்து பிரித்து எடுத்தாரோ எப்பத்தான் நிறைவேறும். அல்லேலூயா. எப்பத்தான் நிறைவேறும்? தனியாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், பர்சனல் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சபையில் ஜெபிக்கிறது வேறு, குடும்ப ஜெபம் வேறு, தனி ஜெபம் வேறு. தனி ஜெபத்தில் தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். தனி ஜெபத்தில் தான் உங்களோடு முகமுகமாய் பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் எப்பயோ கேட்ட வார்த்தை சிந்தனையில் அப்போ எடுத்துன்னு காட்டுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது என்னது? அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே. தனியே. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தனித்து கர்த்தர் பிரிக்கிறாருன்னா சந்தோஷப்படுங்க. எப்பத்தான் நிறைவேற போகுது. அல்லேலூயா. இதுவரை கண்டிராத ஒரு பெரிய கதவுகளை திறக்க உங்களை பிரித்தெடுக்கிற நாட்கள். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணுறாரோ, செப்பரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரோ அந்த இடத்துல எப்பத்தான் நிறைவேறும். 2வது எடுத்துக்காட்டு அதிலே காட்டுற மார்க் 8:23 எடுத்து வாசித்து பாருங்கள். மார்க்கு. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். வெளியே அழைத்து போய் சுகத்துக்கு வந்தான். குருடன் வரான். என்ன பண்ணுறாரு? அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அதுக்கப்புறமா தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு தனியாக கூட்டின்னு போயிடுறாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் எப்பத்தான் நடக்கும்பொழுது உங்களை தனிமைப்படுத்துவார். தனிமையில் புடமிட்டு பொன்னாய் மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே என்ன போட்டிருக்கு? அவர் கண்களில் உமிழ்ந்து அவன் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்றார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாரு? கும்பல் அற்புதத்தை அவர் நடத்தலை சில நேரத்தில். அல்லேலூயா. சில வேளைகளில் தனிமைப்படுத்துகிறார். என்ன ரீசன் தெரில, ஆனால் அவர் தனிமைப்படுத்தும் பொழுது எப்பத்தான் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த கண்களில் உமிழ்ந்து, இப்போ பாஸ்டம்மா அந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அவர் மண்ணை உமிழ்ந்து மண்ணை எடுத்து கண்ணில் பூசின பிறகு அற்புதங்கள் நடந்ததுன்னு. இப்போ எருசலேமில் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? வியாபாரமாக மாற்றிட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாக சேராக மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்தால் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாரும் அந்த இடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல போயிட்டு ஒரு சேரு மாதிரி ஃபுல்லாக குளம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இறங்கி மண் எடுத்து பூசிங்கன்னா கர்த்தர் சுகத்தை தருவான்னு கும்பல் இறங்கிடுச்சு இப்போது. அல்லேலூயா. அதுக்குன்னே இப்போ எருசலேம்லாம் நிறைய பேர் போகிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தனிமைப்படுத்தும் பொழுது
தனிமைப்படுத்தும் பொழுது, தனியாய் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் விட்டு கொடுக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தனியாக போ, எப்போத்தான் நிறைவேறும். அல்லேலூயா. சில நேரத்தில் தனிமையின் பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். தனிமையான ஜெபத்தில் உங்களோடு பேசுவார். அதிகாலையில் முழங்கால் போடுங்க, மெல்லிய சத்தத்தினால் எலியாவோடு பேசின தேவன் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. குடும்பத்தையும் உங்களையும் நடத்த அவர் உங்களோடு பேசுவார். மோசேவோடு பேசின தேவன், எலியாவோடு பேசின தேவன், யாக்கோபோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன் தனிமையில் எப்பத்தான்ற ஒரு வார்த்தை நிறைவேறும். மூன்றாவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். மார்க் 5:40. மார்க்கு 5:40. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து எல்லாரையும் வெளியே போக சொல்ல தனிமைப்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னோடு பேச வேண்டியது தனிமையில் தான் பேசுவார். கும்பலாக வந்தால் அவர் பேச மாட்டார். அந்த நேரத்தில் தடைகளை உடைத்திருக்கிறவர் முன் செல்லவே மாட்டார். அந்த நேரத்தில் என்னன்னா, அவர் பிரித்தெடுக்கிற தேவனாய் தனிமைப்படுத்தி அங்கே சுகத்தை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அந்த ஸ்தோத்திரம், கொன்னை வாயுடனையும் செவிடனையும் என்ன பண்ணுறாரு, அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு குருடனை பார்த்தோம், அவனை கிராமத்திற்கு தனியே வெளியிலே அழைத்து கொண்டு போய். இங்கே ஒரு சிறு பெண் உயிரற்று இருக்கிறான். அந்த தகப்பனையும் தாயை மட்டும்தான் உள்ளே சேர்க்கிறார். மற்றவங்களாம் வீட்டை விட்டு வெளியில் இருங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் வெளியில் தான் வைப்பார், உங்களை உள்ளே வைப்பார். நீங்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போகாதீங்க. உங்களுக்கு கூடிய ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. உங்களுடைய வாசல் திறக்காது. உங்களை தனியாக கர்த்தர் கூப்பிட்றாரோ அந்த இடத்துக்கு தனியாக போயிட்டு வந்துடுங்க. நல்லா தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. கும்பல் கூட்டி ஜெபம் பண்ணோன்னே அவசியம். சில நேரத்தில் பர்சனல் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அங்கே அற்புதத்தை நடத்துவதற்கு முன்பாக நிறைய ரெஃபரன்ஸ் நான் சொல்ல முடியும். நிறைய அற்புதங்களை அவர் அந்த ஸ்தோத்திரம் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை ஃபஸ்ட்டு தனியே அழைத்து போய் அவர்களுக்கு சுகத்தை தருகிறவராய், அவர்களுடைய வாசல்களை திறக்கிறவராய், எப்பத்தாவாய் அவர் இருந்தார். அல்லேலூயா. முதலாவது தனிமைப்படுத்துவாரா, தொட்டு. அல்லேலூயா. ரெண்டாவது அவர் தனியே கூட்டிட்டு போட்டானா ரெண்டாவது நம்மை தொடுவார். அல்லேலூயா. கையை வைப்பார். நம்ம மேலே தொட்டு கையை வைக்கும் பொழுது அங்கே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற அவர் தொட்ட இடத்துலலாம் சுகம் உண்டாச்சு. பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்து நடந்தான். குஷ்டரோகியை தொட்டார், அங்கே கண்ணு பார்வை இருந்தது. ஜுரமாக ஒரு அம்மா இருந்தாங்க, தொட்டார், சுகம் உண்டாகுச்சு. குருடனை தொட்ட மாத்திரத்திலே அவன் பிழைத்து கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு உங்களை தனியாக பிரிப்பார், ரெண்டாவது உங்களை தொடுவார். அல்லேலூயா. உங்களை மேலே கையை வைக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். அதற்காக தான் அவர் பிரித்தெடுத்துக்கிற ஆவியானவராக இருக்கிறார். சில இடத்துல நம்மளை பிரித்தெடுப்பார். ஒரு 4 பேர் இருப்பீங்க, உங்களை மட்டும் செப்பரேட்டாக பிரிப்பார். அங்கே நீங்கள் கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. அந்த 4 பேரோடு இருந்தீங்கன்னா நீங்களும் 4வது ஆளாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை பிரித்தெடுக்கும் பொழுது, அந்த இடத்துலேருந்து உங்களை பிரித்தெடுக்கும் பொழுது, தனிமைப்படுத்தும் பொழுது அங்கே எப்பத்தாவாய் கர்த்தர் உங்களோடு இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகிற தேவனாய் இன்றைக்கி நம்ம தொடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையின் மூலம் நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வார்த்தையின் மூலம், பாடல் மூலம், ஸ்தோத்திரம், சிலருடைய ஜபத்தின் மூலம் நம்மை தொட்டு நம்மை சுகமாக்குகிற தேவனாய் நம்மோடு அசைவாடி கொண்டு இருக்கிறார். மார்க் 8:23 வாசிக்கிறோம். மார்க் 8:23 அந்த குருடனை எப்படி பண்ணுறாரு, பிடித்து கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவனை தொட்டு என்ன பண்ணுறாரு, ஏதாகிலும் காண்கிறாயா என்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தனியாக கூட்டுன்னு போயிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, தொட்டு சுகமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசி, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு டச் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. அவர் என் காரியங்களில் தொட்டு ஆகணும். தொடும் பொழுது அங்கே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. எப்பத்தான் நிறைவேறணும்னா 2 ப்ராசஸும் நடக்கணும். ஒன்று தனிமையில் எடுத்துகிட்டு போவார், ரெண்டாவது என் மேலே கையை வைத்து தொடுவார். அல்லேலூயா. அவர் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும்.
நம்ம தொடுறதெல்லாம் பாதி தொடங்கிறது இல்லை. அல்லேலூயா. எது தொடங்குறோமோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்பா என்ன எங்கள் பிஸ்னஸை நீங்கள் தொட்டு பெருசாக்குங்கப்பா. அல்லேலூயா. தொட்டு சுகமாக்குகிறவர். பாடையை தொட்ட மாத்திரத்தில் வாலிபன் பிழைத்து கொண்டான். அல்லேலூயா. நிறைய ரெஃபரன்ஸில் பார்க்க முடியும். அவர் தொடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியமாய் அற்புதமாய் உயிர் பெற்று எழுந்த காலங்கள் உண்டு. அல்லேலூயா. மார்க் 5:41 வாசிக்கிறோம். மார்க் 5:41 அந்த சிறு பெண்ணை என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. பிள்ளையின் கையை பிடித்து என்ன சொல்கிறாரு, பிள்ளையின் கையை பிடித்து. நிறைய இடத்துல அவர் டச்சே பண்ணாமல் வார்த்தையினால் சுகம் தந்த இடங்கள் உண்டு. சில இடத்துல என்ன பண்ணுறாரு, எப்போ தான் எங்கே நிறைவேறும்னா தனிமைப்படுத்தி தொட்டு இல்லைன்னா கையை வைத்து தான் அவர் சுகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில இடத்துல அவர் கையை வைப்பாருங்க, சில இடத்துல கையை வைக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அவர் தொட்டு சுகமாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் தொடும்பொழுது பெரிய அற்புதங்களை கர்த்தர் நிகழ்த்த வல்லமை உள்ளவர். எப்போத்தான்ற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் டெய்லி அவர் எப்பத்தாவாக இருக்கணும். அல்லேலூயா. எப்பத்தானா திறக்கப்படுவாயாக. எப்போவுமே திறந்துடும். அல்லேலூயா. எவனுமே என்னை பூட்ட முடியாது, எவனுமே என்னை க்ளோஸ் பண்ண முடியாது. எப்பத்தான்ற வார்த்தை கர்த்தர் பரிபூரணமாய் நிறைவேற்றுவார். அப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அவர் என்ன பண்ணுவார், நம்மை தொடுகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சில இடத்துல தனிமைப்படுத்துவார். தனிமையை கொஞ்சம் இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சில இடத்துல கர்த்தர் பிரிக்கிறாருன்னா அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். அல்லேலூயா. நெருங்கிய உறவினர்கள் சில நேரத்தில் பிரிக்கிறாருன்னா கர்த்தர் ஏதோ சித்தம் தான் இருக்குது. அல்லேலூயா. எப்பத்தான்ற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அதோடு நீங்கள் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் எப்பத்தான் நிறைவேறவே ஆறாது. அல்லேலூயா. அவர் அங்கே சுகத்தையே தர மாட்டார், அற்புதத்தை நிகழ்த்த மாட்டார். எப்போ தனிமையாய் பிரித்து எடுத்து உன்னை எடுத்துகிட்டு போகிறாரோ அந்த இடத்துல அவருடைய காரியங்களை ஒழுங்குபடுத்த அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது தொடுகிற தெய்வமாக இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் அவர் கையை வச்சாரோ, எங்கெல்லாம் தொட்டாரோ அவருடைய ஸ்தோத்திர சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் இருந்தார். மூன்றாவது அதில் என்ன பார்க்கிறோம், 34:7-34 வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்பத்தான் சொல்லிட்டா உங்கள் பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. எல்லா அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற நாட்கள். இந்த செய்தியை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். எந்த மாதிரியான அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தாலும், கர்ப்பத்தின் வாசலாக இருந்தாலும், திருமணத்தின் வாசலாக இருந்தாலும், வேலையின் வாசலாக இருந்தாலும், பலவீனமான வாசலாக இருந்தாலும், பணத்தின் தேவை வாசலாக இருந்தாலும், எல்லா வாசல்களையும் அவர் திறப்பார். ஒரே ஒரு வார்த்தை என்ன வரணும் அவர் வாயிலிருந்து, எப்பத்தா. அல்லேலூயா. எப்போத்தான் ஒரு வார்த்தை உங்கள் காதில் என்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கேட்குதோ அன்றைக்கி திறந்துக்கினே இருப்பார். டோர்ஸ் எல்லாம் ஓப்பனாகவே இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா, ஒரு சிக்னலில் கரெக்டாக க்ரீனில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா போகிற சிக்னல் எல்லாம் க்ரீன்லேயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா, உணர்ந்துருக்கீங்களா? சில இடத்துல ஒரு சிக்னல் கரெக்டாக க்ரீனில் பாஸ் ஆகிட்டோன்னா சிட்டியில் மற்ற சிக்னல்லாம் சருன்னா போயிடுவோம். அல்லேலூயா. எங்கேயுமே நிற்க மாட்டோம். இல்லைன்னா இந்த அரசியல்வாதி போனாங்கன்னா பின்னாடியே போய் பாருங்களேன், இல்லைன்னா ஆம்புலன்ஸ் போனோடனே பின்னாடியே போவாங்க. எதுக்கு? எங்கேயுமே எந்த தடையும் இருக்காது. அல்லேலூயா. எல்லா வாசல்களும் திறந்திருக்கும். நம்ம போக வேண்டிய டெஸ்டினியை ஈஸியாக அடையும், கஷ்டமே படமாட்டோம். எப்பத்தா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்பத்தாவை கொண்டு வருவார். அல்லேலூயா. என்னை தனிமைப்படுத்துகிற நேரத்தில், என்னை தொடுகிற நேரத்தில் எப்பத்தா உறுதிப்படுத்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் எப்பத்தா உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. எப்பத்தா உறுதிப்படுத்தப்படும். நம்ம ஸ்தோத்திரம் அந்த மார்க் 7:36 வாசிக்கிறோம். 35 உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து செம்மையாய் பேசினான். அவன் செம்மையாய் பேசினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், நிறைய பேர் கொன்னை வாயாக தான் இருக்கிறோம், உங்களை சொல்ல. அல்லேலூயா.
கொன்னை வாயின்னா என்னதுங்க? ஜெபம் வந்து திக்காமல் பண்ணணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜெபம் திக்காமல் பண்ணணும். எந்த டைட்டில் குத்து, எந்த குறிப்பை குத்தாலும் குழந்தை போல் ஜெபமே பண்ணக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா, சுகத்தை தரங்க, வச்சுருங்க, அவ்வளோதான், வச்சுருணும் ஃபோன். அப்படி இல்லை, ஜெபம் தெளிவாக இருக்கணும், ஜெபம் கருத்தாக இருக்கணும். அல்லேலூயா. கருத்தாய் ஜெபித்தான், மழை பெய்ந்தது. திருப்பியும் ஜெபித்தான். அவன் சொல்கிறான், தோல் மேலே மட்டும் பனி இருக்கக்கூடாது, மற்ற இடம் நனைஞ்சிருக்கணுன்றான். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். அல்லேலூயா. நம்ம சபை ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொன்னை வாயுடைய சபையாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. வாயை திறந்து விரிவாக ஜெபிக்கணும். ஐயோ டக்குன்னு பேப்பரை ஊற்றிட்டீங்க, ஒன்றுமே இல்லை, பதற்றமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கொன்னை வாயுடைய ஆட்கள் இங்கே இருப்பார்கள், இல்லாமல் இருப்பார்களாக. அல்லேலூயா. ஜபம்னா தெளிவாக அடிச்சு சாத்தானை காலி பண்ணிடணும். அல்லேலூயா. இப்போ முடிஞ்சோடனே எல்லாரையும் ஜெபம் பண்ண வைப்பேன். அல்லேலூயா. ஜபத்துக்கு தயாராக இருக்கணும். அப்புறமா சாத்தானுக்கிட்ட எப்படி போராடுவீங்க? சாத்தானை அடித்து காலி பண்ணுறதுக்கு ஒரே ஆயுதம் என்னது? ஜபம். அல்லேலூயா. அது மட்டும்தான் ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எப்பத்தாவை கட்டளை இடும் பொழுது, எப்பத்தாவை கட்டளை உங்கள் டைரியில் எழுதிங்க, இது நடக்குங்க. எப்பத்தாவை கட்டளை இடும் பொழுது எந்த இடத்துல நீங்கள் பேசாமல் திக்கி நின்னீங்களோ அந்த இடத்துல உங்களை பேச வைப்பாருங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல அவங்க சொன்ன திட்டம் நீங்கள் கேட்டுன்னு கம்முன்னு செவிடு மாதிரி இருந்தீங்களோ அந்த இடத்துல நற்செய்திகளை கேட்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. எப்பத்தா கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பேச வைப்பார். எந்த இடத்துல நீங்கள் பேசாமல் தலை குனிந்து கூனி குறுகி நின்ன இடத்துல கர்த்தர் உங்களை சத்தமாக பேச வைப்பார். அல்லேலூயா. அதே இடத்துல அவன் சொன்ன எல்லா வார்த்தையை கேட்டு நின்ன இடத்துல அவன் வாயாலே சொல்லுவான், உன்னால தான் எல்லாமே முடியும்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எப்போ வெளியில் வருதோ, எப்போ கர்த்தருடைய வார்த்தையில் வாயிலிருந்து உனக்காக புறப்பட்டு வரும் பொழுது உன்னுடைய வாய் பேசும். அல்லேலூயா. மற்றவங்க சொல்கிறத உன் காது கேட்கும். நன்மையான யாவும் உன்னுடைய காதுகள் கேட்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கொன்னை வாயை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். நம்ம வாழ்க்கையில் இருக்க கொன்னை வாயெல்லாம் எடுத்து போட்டுருவார். நிறைய இடத்துல நம்மளால் பேச முடியாது, பார்த்துருக்குறீங்களா? கம்முன்னு தான் இருப்போம். அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை பேச வைப்பார். அல்லேலூயா. எப்போத்தான் சொன்னால் வழி திறக்கும், எல்லா இடத்தையும் திறப்பார். எங்கெங்கெல்லாம் உங்கள் பசங்க பேச முடியாமல் தலை குனிந்தாங்களோ அந்த இடத்த கர்த்தர் பேச வைப்பார். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் செவிடு மாதிரி நிறைய இடத்துல கேட்டுன்னு கம்முன்னு இருந்தோமோ அந்த இடத்துல நன்மையான காரியங்களை நம்ம செவிகள் கேட்க கர்த்தர் உறுதி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பத்தாவாய் கிரியை செய்வார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எப்பத்தாவாய் கிரியை செய்வார். நீ பேசுகிற காலம் வந்தாச்சு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ பேசுகிற காலம் வந்தாச்சு. உன் காதில் நன்மையான கிரியைகளை கேட்க காலம் வந்தாச்சு. அல்லேலூயா. எப்பத்தா கிரியை செய்கிற காலம். அல்லேலூயா. எப்பத்தா உறுதிப்படுத்துகிற காலம். அல்லேலூயா. அவர் சொன்ன உடனே அங்கே என்ன ஆகுது? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுக்களை விழுந்து அவன் செம்மையாய் பேசினான். அல்லேலூயா. நிறைய இடத்துல எங்கள் குடும்பத்தில் சின்ன வயசில் நானும் கிரீட்டாவும் நிற்கும்போது அவங்க எல்லாம் எங்களை கீழ்த்தரமாக பேசுவாங்க. எல்லாரும் இதுங்கெல்லாம் உருப்படாதுங்க, அல்லேலூயா கும்பல், அது வெள்ளைப்புடவை கட்டிச்சு எங்கள் அம்மாவை. சொன்ன வாய்கள் மத்தியில் இன்றைக்கு கர்த்தர் எங்களை பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் பேச எங்கள் செவிகள் கேட்குது. அல்லேலூயா. அவங்கள கூப்பிடுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வருது. அல்லேலூயா. அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்டு செவிடாவே நிற்போம். இன்றைக்கி நாங்கள் செவிடா இல்லை, தைரியமாக கேட்குறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. எங்களுக்காக எப்பத்தாவா இருக்கிறவர். அல்லேலூயா. எனக்காக எப்பத்தாவா இருக்கும்பொழுது எத்தனை பேர் டோரை க்ளோஸ் பண்ணாலும் அவர் திறப்பார். அல்லேலூயா. கொன்னை வாயாக இருந்தாலும் பரவாயில்ல, செவிடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வானந்தை அண்ணாந்து பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாவற்றையும் அவர் முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்கள் வேலை மேலே எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், உங்களால் எத்தனை பேச முடியாமல் அடக்கின்னு இருந்தாலும் கர்த்தர் எப்பத்தாவாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற காலம், பக்கத்தில் தட்டி சொல், நீ பேசுகிற காலம்
நீ கேட்குற காலம் கர்த்தர் எப்பத்தாவாய் வந்திருக்கிறார். எப்பத்தாவாய் வந்திருக்கிறார். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். எந்த இடத்துல நீ கூனி குறுகி நின்னியோ அதே இடத்துல நீ தான் போய் பேசுவ, நீ தான் நடத்துவ. உன்னை வச்சு தான் எல்லாமே பண்ணுவார். உன் செவிகள் நன்றாக கேட்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான் 38, நான் முடிச்சிடறேன், 38 13 15. சங்கீதம் 38 13 15 வாசிப்போம். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போல ஆனேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். காத்துருங்க, அவருடைய வார்த்தைக்கு காத்துருங்க. மறு உத்தரவு அவர்கிட்ட இருந்து வரும். அல்லேலூயா. வேற யாருமே எதுவுமே சொல்ல தேவையில்ல. நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த 2வது வசனம் வாசிக்கிறேன். காது கேளாதவனும் என் வாயின் மறு உத்தரவு இல்லாதவனுமாக இருக்கிற மனுஷனை போலானேன். நிறைய இடத்துல சொல்லலாம், என்ன எது சொன்னாலும் நீ எதுவுமே பேசவும் மாட்ற, எதுவும் கேட்டுக்கவே மாட்ற. உள்ளத்தில் நினைங்க, அப்பா உமக்கு காத்திருக்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் மறு உத்தரவு கொடுங்கப்பா. அல்லேலூயா. அதிகாரத்தில் மேலே இருக்கிறவங்ககிட்ட நம்மளால் போய் போராட முடியாது. பார்த்துருக்குறீங்களா? வேலையில் நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட நம்மளால் போராட முடியாது. குடும்பத்தில் நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட போராட முடியாது. அந்த இடத்துல சொல்லுங்கள், அப்பா உமக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்கள் மறு உத்தரவு கொடுங்க. அல்லேலூயா. என் பாஷையில் சொன்னால் நீங்கள் பதிலடி கொடுங்கப்பா, நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனை போல் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காத்திருப்பு அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் தாழ்மை. அல்லேலூயா. காத்திருப்போடு சேர்ந்து தாழ்மையோடு இருக்கும் பொழுது என் தேவனாகி ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வச்சு 38 13 15. நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய்த்திறவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயின் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். கர்த்தாவே, நீர் உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனே ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கணும், அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் எப்பத்தா சொல்லும் பொழுது எவனுமே நிற்க முடியாது. என் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் சொல்கிறாரோ யாரும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. என்னை தனிமைப்படுத்தி தொட்டு ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னை எப்பப்பெல்லாம் தனிமைப்படுத்துகிறாரோ, எப்பப்பெல்லாம் என்னை தொடுறாரோ, நீங்கள் நல்லா உணர்ந்துங்க, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருவனாலும் பூட்டவே முடியாது. அல்லேலூயா. அந்தோடைய சாவி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். யாரும் டோரை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கிறோம் 35. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுக்கள் அவிழ்ந்து அவன் செம்மையாக பேசினான். அல்லேலூயா. எந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில் நீ பேச முடியாமல் நிற்கிறியோ, செவிடான் இருக்கிறியோ, நான் இந்த நாளில் தீர்க்க தரிசனத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு எப்பத்தாவா இருப்பார். அந்த இடத்துல நீ பேசுவ, உன் பசங்களை நிலைநிறுத்துவார், உன்னுடைய காதுகள் கேட்க உன்னை ஸ்தோத்திரம் அவரை மகிமைப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாய் சந்ததிகளை ஆசீர்வதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். அல்லேலூயா.